பராசர மகரிஷி, என்ன நிபந்தனை கூறு என்று கேட்டார். என்னுடைய முதல் நிபந்தனையாவது, நாம் இருவரும் யாரும் காணக்கூடாது என்றேன். உடனே அவர் சூரியனை மறைத்து இருளாக்கினார். இரண்டாவது நிபந்தனை, என் மீது வாசனை மாற வேண்டும் என்றேன். உடனே என் வாசனையை போக்கி நறுமண வாசனை வீசியது. மூன்றாவது நிபந்தனை, நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றிய பின் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும் என்றேன். எனக்கு பிறக்கும் குழந்தை நல்ல அறிவாளியாகவும் ஒரு முனிவனாகவும் இருக்க வேண்டும் என்றேன். முனிவர், அவ்வாறே ஆகும் என்றார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் இல்லாழ்க்கை நடத்தினர். அன்றைய தினம் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தேன். அவன் வேதவியாசர் என அழைக்கப்பட்டான். நீ சம்மதித்தால் வியாசர் அம்பிகை மற்றும் அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பான் என்றாள். பீஷ்மரும் தன் குலம் தழைக்க வேண்டும் என்பதால் அன்னை சத்யவதி கூறியதற்கு சம்மதம் தெரிவித்தார். அதன்பின் சத்யவதி தன் மகன் வியாசரை மனதில் நினைக்க வியாசர் அவள் முன் தோன்றினார். வியாசர் சத்யவதியை பார்த்து, அன்னையே, தாங்கள் என்னை அழைத்தற்கான காரணம் என்ன என்று கேட்டார். சத்யவதி, மகனே, நீ எனக்கு முதல் மகனாக பிறந்திருக்கிறாய். பீஷ்மர் உனக்கு அண்ணனாவான். உனது இளைய சகோதரன் விசித்திர வீரியன். அவன் காச நோயால் இறந்துவிட்டான். நான் நம் குல விருத்திக்காக உன்னை இங்கு அழைத்தேன். பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருப்பதால் அவன் உதவ முடியாமல் இருக்கிறான். நீ உன்னால் என் சந்ததி உருவாக வேண்டும். இது எனது கோரிக்கை என்றாள். உன் இளைய சகோதரனின் மனைவிமார்கள் அம்பிகை மற்றும் அம்பாலிகை. இவர்கள் இருவரும் தேவமாதர்கள் போன்றவர்கள். இவர்கள் மூலம் நீ சந்ததி உருவாக்க வேண்டும் என்றாள் சத்யவதி. மகாபாரதம் கதை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்.